ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியூபர்ட் ஓஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பை பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணிடுறேங்க. ஹியூபர்ட் ஓஸ் அப்படின்ற ஒரு ஷாப் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு ரொம்ப புதுசு. கோயம்புத்தூரில் மட்டும்தான் இப்போ இருக்குங்க. இப்போ ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கஸ்டமைஸ்டாக வருது. கஸ்டமைஸாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி அவங்க செஞ்சு தராங்க. எப்படின்னா, நமக்கு மெட்டீரியலில் சூஸ் பண்ணி நமக்கு அதில் இருக்கிற த்ரெட்டு வரைக்கும், அதாவது பட்டன்ஸ், த்ரெட்டு எல்லாமே நம்ம சூஸ் பண்ணுறது தான் அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகுது. அதாவது நம்ம ஃபிட்டிங்ஸ், சில பேர் மென்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சரியாக வராது. ரெடிமேட்ஸ்லேயாக இருக்கட்டும், எந்த பிராண்டாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபிட்டு நிறைய பேருக்கு கிடைக்கிறது ரொம்ப கம்மி. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறனால நமக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷாப்லேயே நமக்கு வேணுன்ற மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய செக்ஸ், அப்புறம் பிளெயின், அந்த மாதிரி நிறைய வைப்ரண்ட் கலர்ஸ்லேயும் இருக்குது, பேஸ்டல் கலர்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நமக்கு கலர்ஸ் ப்ராப்ளம் இல்லை, மெட்டீரியல் ப்ராப்ளம் அங்கே கிடையாது. அது மட்டும் கிடையாதுங்க, கஃப்ஸ்லேருந்து காலர்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. பட்டன்ஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, நமக்கு ஷர்ட் ஃபிட்டாக அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபிட்டுனா அவங்களோட ப்ராப்பர் ஷேப்புக்கு ஒரு ஷர்ட் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி கிடைச்சாலும் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா லீனாக இருக்கிறவங்களுக்கு, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஷர்ட் அவ்வளோ ஃபிட்டாகவோ இல்லை ப்ராப்பரான ஒரு சைஸ்லேயும் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவங்களுக்கான இந்த அவங்களுக்கான ஷாப் தான் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்குலாம். இங்கே அவங்க ட்ரையல் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக சில சாம்பிள் ஷர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபேப்ரிக் நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ப்ராசஸ் ஃபிட்டிங். கஸ்டமைஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபிட்டிங்ஸ் பார்ப்போம். ஃபிட்டிங்கில் கிளாசிக், ஸ்லிம், கம்ஃபர்ட். இது கஸ்டமர் போடுற ஃபிட்டிங் ஷர்ட் என்ன கிரேடு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிட்டிங்ஸ் செலக்ட் பண்ணலாம். கிளாசிக் அண்ட் ஸ்லிம் அண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் நமக்கு ஃபிட்டிங்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பாட்டம் கட் பார்த்திங்கன்னா கிளாசிக், மாடர்ன், ஸ்ட்ரைட், ஆப்பிள் கட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லாவே உங்களுக்கு லாங்காக இருக்கும். கிளாசிக் கட் ஃபுல் ரவுண்டட் ஷேப், எந்தவித எக்ஸ்ட்ரா நமக்கு எந்த கட்டிங்ஸும் இருக்காது. மாடர்ன் கட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூ கட், இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்டு பேக் பாடி பிளைன் பாக்ஸ் பிளேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே பேக் சைடு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரலாம். அண்ட் டாட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடம், அதாவது உங்களுக்கு வேஸ்ட் கிட்ட கொஞ்சம் டைட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸில் ஃபுல் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஆஃப் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஃபுல் அண்ட் ரோல் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம உங்களுக்கு எந்த ஆப்ஷன் நமக்கு வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரோல் அப், ஃபுல் அண்ட் ரோல் அப் சூஸ் பண்ணுறோம்னா அதில் ரோல் பண்ணி பட்டன் ஹோல்ட் பண்ணலாம். பட்டன் உங்களுக்கு இப்போ ஃபிக்ஸட் ஆகிடும். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். காலரில் 12 டைப்ஸ் ஆஃப் காலர்ஸ் இருக்கும். அது நீங்கள் எந்த காலர்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு காலர் சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த காலரில் பார்த்திங்கன்னா இன்சைட் போத் சைடு நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலர்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சூட்டபிள் ஆகிற கலர்ஸ் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு காலரில் ஸ்டிஃப், சாஃப்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்குவீங்க. அண்டு பாக்கெட்டில் சிங்கிள் பாக்கெட், டபுள் பாக்கெட், வி ஷேப், ரவுண்ட் ஷேப், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிளாக்கெட்ஸில் ரெகுலர், கன்சில்ட், அந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இப்போ ரெகுலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா லாங் பட்டி, பெரிய பட்டிஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சா நம்ம அந்த மாதிரி வைக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கன்சில்ட் பார்த்திங்கன்னா இன்சைட் பட்டன் உங்களுக்கு உள்ளே இருக்கும். நமக்கு வெளியே கவர் பட்டிஸ் வந்துடும். பட்டன்ஸ் உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வித்தவுட் பட்டி உங்களுக்கு வராது. பட்டிஸ் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். யோக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைட் எனி கலர்ஸ், மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலர்ஸ் கொடுக்கலாம். சூட்டபிள் கலர்ஸ்க்கு நம்ம பின்னாடி கலர்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஷர்ட்டில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். அண்டு பட்டன்ஸ் லாஸ்ட் இன்க்ளூடிங் பட்டன் வரைக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அண்ட் பட்டன் ஹோல் த்ரெட், இப்போ நம்ம பட்டனுக்குள்ளே கூட நம்ம இந்த கலர்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஷர்ட்னு எடுத்துகிட்டா ஃபுல் கஸ்டமைஸ் நீங்கள் பண்ணலாம். அண்ட் மோனோகிராம் பார்த்திங்கன்னா காலர் கஃப் பாக்கெட்டில் எனி 3 டிஜிட்டில் உங்களுக்கு மோனோகிராம் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் கஸ்டமைஸ் முடிஞ்சோடனே நமக்கு ஃபிட்டிங்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு 42 ஃபிட்டிங் வருதுன்னா 42ல் உங்களுக்கு ஒரு பி கிரேடு சம்திங் நீங்கள் இங்கே வரும்போது வியர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் பார்ப்போம். அது உங்களுக்கு என்ன கிரேடு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 42C வருதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு 42C வருதுன்னா உங்களுக்கு 42Cயில் உங்களுக்கு ஷர்ட்லேருந்து காலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும். இப்போ ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது வரலாம். 42Cயில் உங்களுக்கு போடும்போது ஷர்ட்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கேட்கும்போது ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் கீழே மென்ஷன் பண்ணுவோம்.
மற்றபடி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் ஆகும். மற்றபடி நீங்கள் போடுற ஃபிட்டிங் எக்ஸாக்ட்லி நமக்கு ஃபிட் ஆகிட்டு அதே ஃபிட்டிங் வரும். அப்படி தான் இப்படி ப்ராசஸ் உங்களுக்கு ரன் ஆகுது. அண்ட் சப்மிட் கொடுத்தோம்னா உங்களுக்கு அட்ரஸ் ப்ராசஸ். இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம்னா நாளையிலேருந்து உங்களுக்கு 7 ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆயிடும். இப்படி தான் இங்கே ப்ராசஸ் ஒர்க் ஆகுது. இப்போ ஃபேப்ரிக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100% காட்டனில் வரும். 100% காட்டன் அண்ட் 100% கீசா காட்டன், 100% பியூர் லெனன், 3 ஆப்ஷனும் நம்ம இங்கே ஃபேப்ரிக்ஸ் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் மினிமம் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1299 ஃபுல் இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங்கோட ஒரு ஷர்ட் அமௌண்ட். மினிமம் காஸ்ட் வந்து 1299. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4500 வரைக்கும் கூட நமக்கு இந்த மாதிரி லெனனில் வரலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டன் லெனன் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஃபேப்ரிக்ஸ் அவைலபிள் இருக்கும். ஃபுல் இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங்கோட நமக்கு இது வருது. இப்போ கீசா காட்டன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இப்போ கீசா காட்டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காக உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்டி வியர் லுக்கிங், நல்ல லுக்கிங் இருக்கும். அண்ட் நீங்கள் வியர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். அதேமாதிரி உங்களுக்கு காட்டன் மிக்சடு அதில் கூட உங்களுக்கு ஃபேப்ரிக்ஸ் இருக்கும். காட்டன் அண்ட் மிக்சடு இப்போது உங்களுக்கு ரேஞ்சஸ், அதாவது இப்போ நம்ம இப்போ லெனன் எடுத்துட்டாலும் நமக்கு வந்து 40 60 அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கிரேடு சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு ரேட்டு அமௌண்ட் உங்களுக்கு தரும். இப்போ உங்களுக்கு ஒரு 40 நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1299 1300 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு 60 நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு 2000 சம்திங்கில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும். அதுமாதிரி உங்களுக்கு ஒரு 100% ஜாம்ரேஸ் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 4000 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட நமக்கு ஃபேப்ரிக்ஸ் அவைலபிள் இருக்கும். நீங்கள் ஷர்ட்டில் வந்து இப்போ காலர்ஸ், கஃப் நீங்கள் அந்த மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு காலர்னு எடுத்துட்டிங்கன்னா ரெகுலர் காலர் இருக்கும். ரெகுலருக்கு அப்புறம் நல்ல ஒரு ட்ரெண்டிங் லுக் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கட்டுவே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லுக்கிங் தரும் ஷர்ட்டில். அண்ட் மாடர்ன் கிளப் நீங்கள் சூஸ் இப்போ இந்த மாதிரி மாடர்ன் கிளப் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த அதாவது காலரோட கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஆகிடும். இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டேஜ் கிளப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் சோல் பண்ணலாம், இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். அண்டு பட்டன் அதாவது பேண்ட் காலர், அந்த சைனீஸ் காலர் அந்த மாதிரி நீங்கள் கூட சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு அதாவது இப்போது ஆஃபீஸில் நீங்கள் ஒரு டைஸ் அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இது வந்து மாடர்ன் கிளப் இல்லைனா இந்த மாதிரி சூஸ் ஸ்ட்ரைட் பாயிண்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் கட்வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விரிஞ்ச கலர்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கப் சூஸ் பண்ணுறீங்கன்னா கஃபில் வந்து சிங்கிள் பட்டன், டபுள் பட்டன், ட்ரிபிள் பட்டன். இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்னா இப்போ நீங்கள் ஒரு காலர் வந்து ஒரு மாடர்ன் கிளப் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் சூஸ் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஃபும் நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஜெர்சி கப் சூஸ் பண்ணலாம். இல்லைனா நாட்ஸ் இந்த மாதிரி மில்டன் கப், இந்த மாதிரி நம்ம வெரைட்டி கப்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காலர் கப் எல்லாம் சூஸ் பண்ண அப்புறம் மற்ற கஸ்டமைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கஸ்டமைஸில் அடுத்து நம்ம வந்து பட்டன்ஸ் நம்ம என்ன ஃபேப்ரிக் நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுமோ அந்த ஷர்ட்டில் வந்து என்ன பட்டன் நம்ம சூட் ஆகுதோ அதுக்கு வெரைட்டி பட்டன்ஸ் இருக்கும். இதில் நமக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்டன்ஸ் நம்ம கலெக்ஷன் இருக்கும். பட்டன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு காலர் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த காலர் ஆர் கஃப் இப்போ அந்த நம்ம காலர் கஃப்பில் மிக்ஸ் அண்ட் மேட்ச், அதாவது நம்ம காலர் இன்சைட் அவுட் சைட் போத் சைட் நம்ம ஏதாவது கலர் மிக்ஸ் அண்ட் மேட்ச் கொடுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இன்னர் காலம் இந்த மாதிரி கலர்ஸ் எக்ஸ்ட்ரா எந்த கலர்ஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஒயிட் ஷர்ட் சூஸ் பண்ணுறோம்னா அதில் நம்ம இன்னர் காலம் வந்து ஒரு பிளாக் சம்திங் உங்களுக்கு என்ன கலர்ஸ் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகுதோ அதுக்கு மாதிரி கலர்ஸ் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷர்ட் வந்து நமக்கு கஸ்டமைஸ் ஆகி எந்த அளவுக்கு ப்ராப்பர் ஃபினிஷ் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு 40 சைஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 சைஸில் ஒரு ஷர்ட் இருக்குன்னா அந்த 40 சைஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஷர்ட் ஃபிட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஷோல்டர்ஸில் வந்து லூஸாக இருக்கும், இல்லை டைட்டாக இருக்கும், இல்லை ஹிப் ஏரியாவில் டைட்டாக இருக்கும், லூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஷாப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.